சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கிளாதரி ஊராட்சி கக்கினியார்பட்டியை சேர்ந்தவர்கள் குமார் முத்துக்கருப்பி தம்பதியர். இவர்கள் 2 மகள்கள், ஒரு மகனுடன் ஓலையால் வேயப்பட்ட குடிசை வீட்டில் வசித்து வருகின்றனர். கிடைக்கும் கூலி வேலைக்கு சென்று பிழைத்து வந்த முத்துக்கருப்பி 3 குழந்தைகளுக்கும் காதுகுத்து விழா நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை உண்டியலில் போட்டு சேமித்து வந்தார். போதிய படிப்பறிவு இல்லாததால் வங்கியில் கணக்கு துவங்காத அந்த தம்பதியர் செலவுக்கு போக மிஞ்சிய பணத்தை தகர உண்டியலில் சேமித்து வந்ததாக கூறப்படுகிறது. குடிசை வீடு என்பதாலும் வேலைக்காக வெளியே சென்று விடுவதாலும் உண்டியலை வீட்டுக்குள்ளேயே குழிதோண்டி தம்பதியர் புதைத்து வைத்தனர். சில மாதங்களுக்கு முன்பு உண்டியலை தோண்டி எடுத்து சேமித்த பணத்தை எண்ணி பார்த்தனர். அதில் 1 லட்சம் ரூபாய் வரை இருந்ததால் கூடுதலாக பணம் சேமிக்க எண்ணி உண்டியலை மீண்டும் மண்ணுக்குள் புதைத்தனர். பள்ளி விடுமுறை விடப்பட்டுள்ளதால் காதுகுத்தும் விழா நடத்த எண்ணிய தம்பதியர் சேமிப்பு பணத்தை கணக்கிடுவதற்காக உண்டியலை வெளியே எடுத்தனர். அப்போது தகர உண்டியல் சேதமடைந்து உள்ளே கரையான் புகுந்து ரூபாய் நோட்டுகளை அரித்து தின்றிருப்பதை கண்டு கலங்கி போயினர். 2 ஆண்டு சேமிப்பு மொத்தமாக மண்ணாகி போனதால் கலங்கிய குடும்பம் திருபுவனத்தில் உள்ள ஒரு வங்கிக்கு சென்று முறையிட்டனர். இது கிழிந்த நோட்டு அல்ல, கரையான் சாப்பிட்டதால் மாற்றித்தர முடியாது என தெரிவித்தனர். 2 பேரும் கூலி வேலை பார்க்கறது சிற வேலை ஆத்து உண்டியல போட்டு வச்சான். அதுல இரும்பு கரையான் கிடைச்சிருச்சு. 1 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளத்தையும் போட்டிருப்போம். நிறைய மண்ணாயிருச்சு திண்டு. காதலி விழாவுக்கு காது ஊத்துக்காக வச்சான். 2 வருஷமா வச்சான். 2 வருஷமா வச்சு அதை இப்போ எங்களால பார்த்து எங்களால நிறைவேற்ற முடியல. ஏழை பெண்ணின் சேமிப்பு கரையானுக்கு இரையான தகவல் கிடைத்த மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உடனடியாக விசாரணை நடத்த தாசில்தார் சிவராமனுக்கு உத்தரவிட்டார். அவர் முத்துக்கருப்பியை சிவகங்கையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு அழைத்து சென்றார். கரையான்கள் அரித்தது போக மீதமிருந்த ரூபாய் நோட்டு எச்சங்களை வங்கி மேலாளர் பிரவீன்குமாரிடம் காண்பித்து வட்டாட்சியர் சிவராமன் உதவி கோரினார். சென்னையில் உள்ள வங்கி உயரதிகாரிகள் மற்றும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளிடம் முத்துக்கருப்பியின் நிலையை வங்கி மேலாளர் பிரவீன்குமார் எடுத்து கூறினார். வங்கி விதிமுறையின்படி ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கிளாதரி ஊராட்சி கக்கினியார்பட்டியை சேர்ந்தவர்கள் குமார் முத்துக்கருப்பி தம்பதியர். இவர்கள் 2 மகள்கள், ஒரு மகனுடன் ஓலையால் வேயப்பட்ட குடிசை வீட்டில் வசித்து வருகின்றனர். கிடைக்கும் கூலி வேலைக்கு சென்று பிழைத்து வந்த முத்துக்கருப்பி 3 குழந்தைகளுக்கும் காதுகுத்து விழா நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை உண்டியலில் போட்டு சேமித்து வந்தார். போதிய படிப்பறிவு இல்லாததால் வங்கியில் கணக்கு துவங்காத அந்த தம்பதியர் செலவுக்கு போக மிஞ்சிய பணத்தை தகர உண்டியலில் சேமித்து வந்ததாக கூறப்படுகிறது. குடிசை வீடு என்பதாலும் வேலைக்காக வெளியே சென்று விடுவதாலும் உண்டியலை வீட்டுக்குள்ளேயே குழிதோண்டி தம்பதியர் புதைத்து வைத்தனர். சில மாதங்களுக்கு முன்பு உண்டியலை தோண்டி எடுத்து சேமித்த பணத்தை எண்ணி பார்த்தனர். அதில் 1 லட்சம் ரூபாய் வரை இருந்ததால் கூடுதலாக பணம் சேமிக்க எண்ணி உண்டியலை மீண்டும் மண்ணுக்குள் புதைத்தனர். பள்ளி விடுமுறை விடப்பட்டுள்ளதால் காதுகுத்தும் விழா நடத்த எண்ணிய தம்பதியர் சேமிப்பு பணத்தை கணக்கிடுவதற்காக உண்டியலை வெளியே எடுத்தனர். அப்போது தகர உண்டியல் சேதமடைந்து உள்ளே கரையான் புகுந்து ரூபாய் நோட்டுகளை அரித்து தின்றிருப்பதை கண்டு கலங்கி போயினர். 2 ஆண்டு சேமிப்பு மொத்தமாக மண்ணாகி போனதால் கலங்கிய குடும்பம் திருபுவனத்தில் உள்ள ஒரு வங்கிக்கு சென்று முறையிட்டனர். இது கிழிந்த நோட்டு அல்ல, கரையான் சாப்பிட்டதால் மாற்றித்தர முடியாது என தெரிவித்தனர்.
2 பேரும் கூலி வேலை பார்க்கறது சில வேலை பார்த்து உண்டியல்ல போட்டு வச்சான். அதுல இரும்பு தவளை கரையான் கிடைச்சிருச்சு. 1 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளோத்தையும் போட்டிருப்போம். நிறைய மண்ணாயிருச்சு திண்டு. காதலி விழாவுக்கு காது ஊத்துக்காக வச்சான். 2 வருஷமா வச்சான். 2 வருஷமா வச்சு அதை இப்போ எங்களால பார்த்து எங்களால நிறைவேற்ற முடியல. ஏழை பெண்ணின் சேமிப்பு கரையானுக்கு இரையான தகவல் கிடைத்த மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உடனடியாக விசாரணை நடத்த தாசில்தார் சிவராமனுக்கு உத்தரவிட்டார். அவர் முத்துக்கருப்பியை சிவகங்கையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கிக்கு அழைத்து சென்றார். கரையான்கள் அரித்தது போக மீதமிருந்த ரூபாய் நோட்டு எச்சங்களை வங்கி மேலாளர் பிரவீன்குமாரிடம் காண்பித்து வட்டாட்சியர் சிவராமன் உதவி கோரினார். சென்னையில் உள்ள வங்கி உயரதிகாரிகள் மற்றும் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளிடம் முத்துக்கருப்பியின் நிலையை வங்கி மேலாளர் பிரவீன்குமார் எடுத்து கூறினார். வங்கி விதிமுறையின்படி ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் கூலி வேலை செய்து சேமித்த பணம் என்பதால் கருணை அடிப்படையில் உதவி செய்ய ரிசர்வ் வங்கி உறுதியளித்திருப்பதாக பிரவீன்குமார் தெரிவித்தார். வங்கியில் கணக்கு துவங்கி பணம் சேமிப்பது எளிதானது என்பதோடு வட்டியும் கிடைக்கும் என்பதால் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என வங்கி அதிகாரிகள் முத்துக்கருப்பிக்கு அறிவுறுத்தினர். பாலிமர் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் சுரேஷ் கண்ணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.